நமச்சிவாய வாழ்க. மேச ராசிக்காரர்களுக்கு நவம்பர் மாதத்தில் பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். பொதுவாக ராசி எப்படி இருக்குன்னு பார்த்தா, இதனுடைய அதிபதி மேச ராசிக்கான அதிபதி இந்த 11ஆம் மாதத்திலே எப்படி இருக்கிறார் என்று பார்த்து கொண்டால், செவ்வாய் பகவான் அந்த ராசிக்கு 8ஆம் இடத்திலே இடம்பெற்று காணப்படுகிறார். உடன் புதன் பகவானும் குரு பகவானுடைய பார்வையும் அங்கு விடுகிறது. அதன் அடிப்படையில் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தால் மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கிறது. மாறுபட்ட பலனை தரக்கூடிய அமைப்பாகவும் அங்கு இருக்கிறது. மாறுபட்ட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு அங்கு காணப்படுவதால் இந்த மாதத்திற்கு வித்தியாசமான ஒரு அமைப்பை பார்க்கப்படுகிறது. அதை பற்றி பார்ப்போம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தினுடைய பலன் என்று வைத்து கொண்டால், குடும்பம், தனம், வாக்கு என்ற அடிப்படையில் வருகிறோம். குடும்பம் என்று சொல்லும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பத்தினுடைய குறிக்கக்கூடிய வீடாக வருகிறது. அந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கிர பகவான், அவர் நீச்சம் பெற்று காணப்படுகிறார். அதன் அடிப்படையில் சனி பகவானும் பார்வை பெறுகிறது. ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமையினுடைய குலைவு ஏற்படக்கூடிய அமைப்பு காணப்படுகிறது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வந்தால் அவர்கள் சற்று தாழ்ந்து அல்லது சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு ஈர்க்கப்பட வேண்டும் மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்ளப்பட வேண்டுவதன் அடிப்படையில் பிரச்சனைகள் மிகவும் சாதுர்த்தியமாக இருந்து வெளிவரலாம். அதே போன்று தனம், பொருளாதாரத்துடைய சிக்கல் 6ஆம் இடத்திலே உட்காரும் பொழுது, ராசிக்கு 6ஆம் இடத்திலே உட்காரும்போது கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. சனி பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்திற்கு விழுவதால் கடன் வழக்கு, கடனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, தனத்திற்கு பிரச்சனை, பொருளாதாரத்திற்கு பிரச்சனை, வாக்கிலே பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு அங்கு ஏற்படுகிறது. அந்த வீட்டுடைய அதிபதியும் சனி பகவான் நேராக பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அதன் அடிப்படையில் இவற்றையெல்லாம் பிரச்சனை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தினுடைய பிரச்சனை, பொருளாதாரத்திலே சிக்கல், வாக்கு என்று வரும்பொழுது கொடுக்கப்பட்ட வாக்கை காப்பாற்ற முடியாமல் தவிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது. சற்று கவனமாக நாம் கொடுக்கக்கூடிய வாக்கை கவனமாக கொடுப்பதன் மூலம் நன்மை பெறலாம். 3ஆம் இடம் விடாமுயற்சிக்கான இடமாக பார்க்கப்படுகிறது. வெற்றியை குவிக்கக்கூடிய இடமாகவும் பார்க்கப்படுகிறது. 3ஆம் இடத்திலே புதன் பகவானுடைய நிலை. புதன் பகவான் அவர்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே காணப்படுகிறார். 8ஆம் இடத்திலே காணப்படும் பொழுது ராசியினுடைய அதிபதியுடனும் காணப்படுகிறார். குரு பகவானுடைய பார்வையும் பெறுகிறது. அதன் அடிப்படையில் இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகிறது. அடுத்து 4ஆம் வீடு. 4ஆம் வீடு என்று சொல்லும் பொழுது வண்டி வாகனங்கள் மற்றும் முதலீடு, தாயாருடைய நிலை, பொருளாதார சேர்க்கை இவற்றின் அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டும். 4ஆம் இடம் தாயாருடைய நிலை. தாயாருடைய நிலை என்று பார்க்கும்போது குரு பகவான் இருப்பதன் அடிப்படையில் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் அவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது. முதலீடு என்று வருகிறோம். முதலீடு என்று வரும்பொழுது அங்கே அற்புதமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானுடைய உச்சம் பெற்று காணப்படுவதனால் முதலீடு இவர்கள் மேற்கொள்வது நல்லது. தங்கம் மற்றும் இட வகைகளில் முதலீடு செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகன சேர்க்கை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். பொருளாதார சேர்க்கை ஏற்படும். பொருளாதாரம் என்று சொன்னால் இவர்கள் விரும்பிய சரக்கு மற்றும் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நீண்ட காலமாக இதை வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதத்தில் வாங்கிவிடக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். 5ஆம் இடம் குலதெய்வம், குழந்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அந்த வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய அதிபதி சூரிய பகவான் நீச்சம் பெற்று காணப்படுகிறார். என்ன ஏற்படுகிறது என்று பார்க்கும்பொழுது குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது சூரியன் என்று சொல்லும் பொழுது அந்த வீட்டில் காய்ச்சல் போன்றவை ஏற்படக்கூடிய சிக்கல் ஏற்படுகிறது. மருத்துவமனை செல்லக்கூடிய நிலை ஏற்படும். சற்று கவனமாக கையாள்வது நல்லது. குலதெய்வத்தினுடைய அருளை பெறுவதன் மூலம் இவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. குலதெய்வத்தினுடைய அருளை பெற வேண்டும் நிலை, ஒருவருடைய குலதெய்வம் எவ்வாறு இருக்கிறது அவற்றை சென்று வருவதன் மூலம் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம். 6ஆம் இடம் என்பது என்ன? கடன், நோய், வழக்கு.
கடன் ஏற்படுகிறதா என்று பார்த்தால் ஏற்படத்தான் செய்கிறது. ஏன், ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருப்பதும் அவற்றை சேர்க்கை தேவையில்லாத செலவுகளை செய்து கடனை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. கவனமாக கையாளுவது நன்று. தேவையில்லாத பொருட்களை வாங்கி வைப்பது மூலம் கடன் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். குரு பார்வையின் அங்கே இருக்கிறது. ஆகையால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கலை பெரியவர்கள் மற்றும் குலதெய்வத்தினுடைய அருளின் அடிப்படையில் நீக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அங்கே ஏற்படுகிறது. ஆகவே மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஆசைகளையும் நிறைவேற்றப்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட தன்மையை புரிந்து குலதெய்வத்துடைய அருள் மூலம் அது நீக்கப்படுகிறது. ஆகவே நன்மையான அமைப்பாகவும் அங்கு பார்க்கப்படுகிறது. நோய் என்று வரும்பொழுது 6ஆம் இடத்தினுடைய அதிபதி இருப்பதனால் பொருளாதார சிக்கல் ஏற்படும் என்று சொன்னோம். அது கடன் ஏற்படும் என்று சொன்னோம். நோய்த்தன்மை அப்படின்னு வரும்பொழுது கண் போன்றவற்றின் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனை ஏற்படுகிறது. தந்தைக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கவனமாக இருப்பது நன்று. வழக்கு என்று வரும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஏன் என்று பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக விழுவதனால் இங்கே 8ஆம் இடத்திலே சம்மந்தப்படுவதனால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. கவனமாக இருப்பது நன்று. 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் என்று சொல்லும் பொழுது ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்ற அடிப்படையில் வரும் பொழுது அங்கே 7ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக காணப்படுவதனால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை சற்று குறைவாக காணப்படும். அவர்கள் அந்நுண்ணியத்தன்மை பேண வேண்டும் என்று நினைத்து கொண்டால் அவர் குலதெய்வத்தினுடைய அருளின் அடிப்படையிலும் இவர்கள் வரும்பொழுது பிரச்சனைகள் சால்வாகி வெளிவரக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்கள் இருக்கும் பட்சத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதத்தில் திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். நண்பர்கள் என்ற வகையில் வரும்பொழுது நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகளும் ஒற்றுமையும் அவர்களுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. தொழில் கூட்டாளிகள் என்று வரும்போது அவர் மூலம் லாபத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. 8ஆம் இடம் என்று சொல்லும்போது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமாகவும் ஆயுளை பாதுகாக்கக்கூடிய நிலையமாகவும் வருகிறது. அதிர்ஷ்டம் அங்கு இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது ராசியினுடைய அதிபதி அங்கு இருப்பதும் புதன் பகவான் கூட இருப்பதும் சிந்தனையின் அடிப்படையில் வெற்றியை பேணக்கூடிய நிலை அங்கு காணப்படுகிறது. ஆகவே ஒரு தொய்வில்லாத நிலை ஏற்படுகிறது. ஆயுள் என்று வரும்போது மிகவும் அற்புதமான நிலையை காட்டக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. இது தலைமை பண்பிற்கான அமைப்பு. அரசியல் நிலையின் அடிப்படையில் தலைமை பண்பு அல்லது கோவில் நிர்வாகம் போன்றவற்றின் தலைமை பண்பை ஏற்கக்கூடிய நிலை மற்றும் வழிபாடுக்கு தலைமைக்கு தாங்கக்கூடிய நிலை, கூட்டம் போன்றவற்றின் தலைமை தாங்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறது. நீண்ட தூரம் காசி கயா போன்றவை செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தும். அவற்றின் மூலம் நன்மை உண்டாகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. கோவில் கட்டக்கூடிய நிதி தரக்கூடிய அமைப்பும் கோவில் கட்டக்கூடியவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய நிலையும் ஏற்படும். வழிபாட்டிற்காக பாத யாத்திரை செல்லக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் என்ற அடிப்படையில் வரும்பொழுது மிகவும் அற்புதமாக இருக்கிறது இந்த மாதத்தில். ஏன் என்று பார்க்கும் பொழுது சிறு தொழிலோ பெருதொழிலோ எந்த தொழிலாக இருந்தாலும் நன்மையை தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. மூலப்பொருட்களுடைய விலை உயர்வின் அடிப்படையில் சற்று சுணக்கம் காணப்பட்ட தொழில் இப்பொழுது சூடுபிடிக்க ஆரம்பித்திருப்பதன் அடிப்படையில் இவர்கள் நன்மை பெறக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே செய்து வைத்த பொருளின் அடிப்படையில் விலை குறைந்த நிலையில் செய்யும் பொழுது இவர்களுக்கு விலை உயர்வின் அடிப்படையில் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது. ஐடி சார்ந்த நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் வேலை போன்றவற்றின் அடிப்படையில் பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் வெளிநாடோ அல்லது உள்நாட்டினுடையோ மாறுதல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். அவற்றின் மூலம் நன்மையும் பெறக்கூடிய நிலை ஏற்படத்தான் செய்கிறது. கனக தொழில் ஈடுபட்டுள்ள நிலையின் அடிப்படையில் மிகவும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடம் என்று சொல்லும்போது லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் ராகு பகவான் இருப்பது மிகவும் அதிக லாபத்தை பெறக்கூடிய நிலையை இருக்கிறார். ஆகவே நன்மை அதிகமாக இருக்கிறது. 12ஆம் இடம் என்று வரும்பொழுது விரயத்தை குறிக்கக்கூடிய இடமாகவும் பார்க்கப்படுகிறது. விரயம் ஏற்படுகிறதா என்று வரும்பொழுது விரயம் ஏற்படத்தான் செய்கிறது. சற்று கவனமாக இருந்து அவற்றை தடுத்து கொள்வதன் மூலம் அல்லது குலதெய்வத்தின் அருளை பெறுவதன் மூலம் இவர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுகிறது. குலதெய்வம் அருள் கிடைக்கிறதா என்று பார்க்கும் பட்சத்தில் குரு பகவானுடைய
9ஆம் பார்வையின் அடிப்படையில் நன்மை ஏற்படுகிறது. ஆகவே இந்த மாதத்தில் பொதுவாக நன்மை ஏற்படக்கூடிய நிலையாகவே பார்க்கப்படுவதனால் இந்த நமச்சிவாய வாழ்க இந்த மாதத்தில் நன்மை ஏற்படுகிறது.